சரி, இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் வந்து அதிமுகவை உடைச்சு சின்னாபின்னமாக்குனது விஜய் தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதிமுக உடைச்சது விஜயே கிடையாதுங்க. அதிமுக உடைத்தது அப்படிங்கிறது பாஜக. அப்படி. ஆமா. அது அவங்களுடைய நாம் நீங்க தமிழர் எதுக்கு சீரழிச்சது யாரு? நீங்க எதுக்கு எடுத்தாலுமே அதுக்கு விஜய் தான் காரணங்கிறீங்க. அப்படி கிடையவே இல்லைங்க. கிடையாது. இனிமே பாருங்க, இனிமே 6 மாசம் கழிச்சு நான்லாம் சொல்ல மாட்டேன். மக்களே சொல்லுவாங்க என்ன நடந்தாலும். இந்த முதலமைச்சர் ஒரு மேடையில முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவார் பாருங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிப்பது போல இருக்கிறது அப்படின்னு வரல. இனிமே இவர் சொல்லுவார், மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு இவரு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அந்த மாதிரிலாம் வரவே வராது. நீங்க எப்படி? ஏன் நீங்க ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விஜயை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அவரு வந்து அடுத்தவர் மனம் போனாம நடக்கிறார். ஓகே. முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம், மரியாதை குறைவா பேசிடலாம். இப்போ கிடையாது. இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் பொறுப்பான பதவியில் இருக்காருங்க. நேற்று கூட வந்து அந்த 3ஆவதா தமிழ் தாய் வாழ்த்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் வந்து இனிமே அது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லலையே. ஆதவர் சொன்னாரு. அவர் கட்சி சார்பாக ஆதவர்ஜனா வேற, விஜய் வேற. ஆமா, ஆதவர் தேர்தல் பிரச்சாரம் நீங்க புரிஞ்சுக்கலீங்க. அன்னைக்கு ராஜ்மோகன் சொன்னார், நான் தான் விஜய், இவர் தான் விஜய், இவர் தான் விஜய். ஓ, அதனால இவரு ஒரு விஜய். ஏங்க கட்சியில் இருக்கும் அத்தனை பேருமே தே ரெப்ரசன்ட் விஜய். ஓகே. அப்போ இப்போ இந்த இன்னைக்கு 49 பேர் குற்ற வழக்குல கொண்டவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்றாங்களே, அவங்க எல்லாருமே விஜய். அவங்க எப்படி விஜய் ஆகும்? இது அவங்களும் தாவே எம்எல்ஏ தானே. அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வழக்கு இருக்கு. அதுக்காக எல்லாத்தையுமே விஜய் வேணா இப்படி வச்சுக்கோமா, அவங்க வந்து போக்கிரி விஜய். ஏன்னா அதில் ஒரு ரோடு கேரக்டரா இருப்பார். அப்படி வச்சுக்கோ. நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கிண்டல் பண்றீங்களா? இல்லைங்க, அவர் நடிச்ச படத்தை நீங்க கிண்டல் பண்றீங்களா? அது நல்ல படம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் அப்பங்க அவர் நடிகர், இப்போ ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர். சரி, அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? நான் நீங்க எல்லாரும் விஜய் விஜய்ன்னு சொல்றீங்க, அப்ப நான் அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். கிடையாதுங்க. சரி, அதெல்லாம் கிடையாது. அது வழக்குங்கிறது தனிப்பட்ட மனிதனோடது. சரி, இந்த மின்சாரத்துக்கு வருவோம். 500 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க. 200 யூனிட். இப்போ என்ன 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் 2 மாசத்துக்குங்கிறீங்க. 2 மாசத்துக்கு 250 200 மீட்டர் யூஸ் பண்ணோம்னா எவனும் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஓட்டவே கூடாது. இங்க பாருங்க, இந்த பொருளோட விலை 500 ரூபாய். சரியா? 200 ரூபா ஆஃப் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர்? கிட்டத்தட்ட 40% ஆஃபர் இல்லையா? அப்போதான் மகிழ்ச்சி வரும். நீங்கள் 10,000 ரூபாயில் 200 ரூபா தான் ஆஃப் அப்படின்னு வச்சிங்கன்னா மகிழ்ச்சி வருமா? வராது. அப்போ மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக 500 யூனிட் யூஸ் பண்ணுறதுங்கிறது யார்? அன்றாடம் வேலை செய்து கொண்டிருக்கிற பாமர மக்கள். இந்த பாமர மக்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்கிறது உங்களால் பொறுக்க முடியல. 2 மாசத்துக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தினமும் விஜய் டிவியில போயிட்டு சாயங்காலம் சிறகடி காசை சின்ன மருமகள்லாம் பாக்குறீங்களே, இனிமே அதை பார்க்க முடியாது. பார்த்தா 200 யூனிட்டுக்கு மேல போயிடும். அப்புறம் நீங்களும் உங்களுக்கு காசு கட்ட வேண்டியரும். உங்களுடைய ஒரு குரலா உங்களுடைய பிரச்சனைக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிறகடி காசையோ இல்ல சின்ன மருமகளோ இல்ல அதுக்கு அடுத்து மூத்த மருமகளோ இல்ல முந்தானை முடிச்சோ பார்க்க முடியாதுன்னு சொல்றது கேளுங்க சார். மக்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன், சொல்லிக்கிறேன் சார். சிறகடி காசை இன்னைக்கு வர்ற எபிசோடு அன்னைக்கு காலையிலேயே ஹாட் ஸ்டார்ல வந்துடும். ஃபோனை சார்ஜ் போடுங்க, கம்மியான மின்சாரம் தான் ஆகும். ஃபோனை சார்ஜ் போட்டு ஹாட் ஸ்டார்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பாருங்க. அந்த ஃபோனை கூட சார்ஜ் ஆஃபீஸில் போய் போடுங்க. அந்த ஓனர் மண்டையில் ஈவியை கட்டி விட்டுருங்க. எப்படி? அவ்வளோ தூரம் தேவையில்ல. வீட்டில் உட்காந்து சார்ஜ் போடலாம். அப்புறம் ஆமாம், ஆஃபீஸ்லையும் போடலாம். ஆமாம், இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் போடுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 5 ரூபா தான் இபி பில்லு. அப்புறம் என்ன பிளாட்ஃபார்ம் டிக்கெட். அப்புறம் என்ன அங்கே போட்டுக்கலாம்ல. அப்படி போட்டு நம்ம சுதந்திரத்தை வாங்கி போட்டுக்கலாம். நம்முடைய மின்சாரம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அனாமத்துக்கு ஃபேனை போட்டு சுற்றுற குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா? ஆமாம். இப்போ தம்பி இந்த கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, லைட் வேஸ்ட் ஆகுது. கரெக்ட். அது சாரி, இது வந்து நாங்கள் அந்த 500 யூனிட்டுக்குள்ளே தான் பயன்படுத்துவோம். ஆமாம், பேட்டரியில் இயங்குது. பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டேன். ஃபோனும் பேட்டரியில் தான் இயங்குது. நான் பாருங்கள், கேமராவை பயன்படுத்தினால் மின்சாரம் ஜாஸ்தியாகிறதுனால ஃபோனை சார்ஜ் போட்டு 2 ஃபோன்லையும் வீடியோ எடுத்து. அதுக்கு மைக்கு தனியாக சார்ஜ் போடுறீங்க. மைக்கு தனியாக சார்ஜ், லைட்டு, இதுக்கான வோல்டேஜ், இதுக்கான யூனிட் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைந்த பட்சமாக செலவாகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல காரியத்துக்காக, மின்சார தட்டுப்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக 500 யூனிட் மட்டும் உபயோகப்படுத்துகிறேன். மின்சார தட்டுப்பாடு வரும்போது உங்களுக்கு வந்து கரண்ட்டை ஏன் கட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த மாதிரி 500 யூனிட் யூஸ் பண்ணால் அவங்க கரண்ட்டை கட் பண்ண மாட்டாங்களா இல்லையா? சரியா தான் சொல்கிறீங்க. அப்புறம் சரியா, இப்போ இந்த ஒயின் ஷாப்பில் இனி 10 ரூபா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? ஒயின் ஷாப்பில் 10 ரூபா என்னது? அது அந்த அதுவா எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது இல்லையா? ஆமாம்.
அது வந்து வாங்கலாம். இப்போ அந்த முதல்வன் படத்தில் வந்து இந்த இது போடுவேன் எப்படி ஏங்க வாங்கலாம் சொல்கிறீங்க? இப்போது ஆண்டாண்டு காலமாக இப்போ நம்ம வந்து சார் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுத்தோன்னே சார் இது கூலிங்கில் வச்சு தந்தால் 5 ரூபா ஜாஸ்தி சார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுடைய அந்த ஒரு மின்சார கட்டணத்துக்காக கேட்குறாங்க. நியாயப்படியான ஒன்று நியாயமாக எவ்வளோ நியாயமாக செயல்படுறாங்க தெரியுமா? அதனால அது பீர் போல வந்து அப்படி வாங்கினா 10 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்போ நீங்கள் ஏன் கடந்த ஆட்சியை திட்டினீங்க? 10 ரூபா வாங்கினாங்கல்ல, அதே காரணத்துக்காக விட்டுற வேண்டியதானே? இல்லையே, இப்போ திட்டவே இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினது யாரு? சரி ஓகே, பாட்டிலுக்கு 10 ரூபா தான். இப்போ இந்த கேள்வியில வின்னிங் நானு. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். ஏன் பாட்டில் இப்போ தானங்க ஆட்சிக்கு வந்திருக்காரு. அடுத்த வாரத்தில் பாருங்க அந்த 10 ரூபா இருக்காதுங்க. இருக்காது. ஒருவேளை இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரம் இருக்காது. அப்போ இருந்துச்சுன்னா அடுத்த மாசம் இருக்காது. ஓகே, படிப்படியாகத்தான் செய்வார். ஒரே நாள்ல எல்லா அறிக்கைக்கும் இதுதான் அந்த படிப்படியா? ஓ, ஒவ்வொரு நாளா செய்வார். ஓகே. இப்போ 2500 ரூபா மாதம் அது எப்போ எப்படி வரும்? வந்துடும். எப்போ சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ அதுக்கான முயற்சி எடுப்பாங்க. போன வாட்டி முதலமைச்சராக கையெழுத்து போடும்போது மாதம் 1000 ரூபாலாம் சீக்கிரமாக வரணும்னு சொல்லி பேசும்போது தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பெரிய பேக் ஃபேர்லாம் ஆச்சு. இப்போ இவர் எப்போ போடுவார், என்னைக்கு என்ன வந்து அதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனா கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க. ஏன்னா அதை செய்யும்போது தான் மக்களுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படும். இல்லை, இப்போ ஏற்கனவே ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் வேற போட்டால் 75 லட்சம் கோடி வரைக்கும் ஆகும். கடன் வாங்குவாரா வாங்க மாட்டாருங்களா? அவர் கடனை அடைப்பார். எப்படி அடைப்பாருங்க? அப்போதாங்க தமிழ்நாடு முன்னேறும். ஏங்க இவர் அறிவிச்சிருக்க திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? மாதம் 2000 ரூபா சிலிண்டரு, அப்புறம் வந்து தங்கம், அப்புறம் பெண்களுக்கு அனைத்து மருந்துகளில் இலவசம், 200 வீட்டு இலவசம், அப்படி எல்லாம் பண்ணியிருக்காருங்க. எப்படி கடன் வாங்காமலே கடன் அடைப்பார்? இல்லை கடன் வாங்காமல் இல்லை, அடைப்பார். சொந்த காசு இல்லை. இவர் இருக்கார், மார்ட்டின் ஐயா இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு. அது பிளாக் மணி ஆயிருமே, அப்படி பண்ண முடியாது. இல்லை, அவங்க ஒயிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போது அது டொனேஷனில் அரசாங்கத்துக்கு இது நிதி கொடுக்கலாம்ல. ஓ, அப்படி வாங்கி நிதி கொடுக்கலாம்ல. நிதி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு செய்வாங்க. ஓ, அதுக்கு பேசாம மார்ட்டினியே நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே, சிம்பிளா முடிஞ்சிருமே. கிண்டல் பண்றீங்களா நீங்க? இல்ல, சீரியஸா சொல்றேன். கைமாத்தி அதாவது நீங்க வந்து இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நக்கல் அடிக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், முன்னாடி ஒரு நடிகர், இப்போ ஒரு முதலமைச்சர். நீங்க கிண்டல் பண்றீங்க. மார்ட்டின் வந்து முதலமைச்சர் ஆகலாம். மார்ட்டின் வந்து கட்சி ஆரம்பிச்சாரா? சரி ஓகே, அவர் கட்சி ஆரம்பிக்கல. சரி, உங்க வாதத்துக்கே வருவோம். மார்ட்டின் குடும்பமே எங்க இருக்காங்க தெரியும்ல? ஒருத்தர் அதிமுக இருக்காங்க, ஒய்ஃப் அதிமுக இருக்காங்க, ஒரு பையன் வந்து புது கட்சி, மருமக தாவேக்கா. அப்புறம் இன்னொரு வீட்டுல ஒரு பொண்ணு இன்னொரு கட்சியில இருக்கா கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றீங்க. சரி, நமக்கு தெரியாம மூணாவது வேற என்ன கட்சி இருக்கு? இல்ல, வேற ஒரு கட்சியில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். மூணாவது நபர் அப்படி குடும்பமே கட்சியில இருக்கும்போது அவர் முதலமைச்சர் ஆகலாமே, தப்பு இல்லையா? அது இந்தியா முழுவதும் எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த ஆசை இல்லை. ஓகே, காசு கொடுக்க மட்டும் செய்வார். பணம் டொனேஷன் கொடுப்பாருங்க, நல்ல மனிதர். ஓ, ஓகே. எலக்ட்ரால் பாண்டு பத்திரம் மூலியமா கட்சிக்கு நிதி கொடுப்பாரு. அந்த கட்சி இல்லைன்னா அரசாங்கத்துக்கு நிதி கொடுப்பாரு. அரசாங்கம் நிதி கொடுப்பாரு. இப்போ நம்ம இது கொடுக்கலையாங்க, வெள்ள நிவாரண நிதின்னு போய் நம்ம கொடுக்கறது இல்லையா? PM கேர் லைக் தட். அந்த மாதிரி தமிழ்நாடு கேர். ஓகே, தமிழ்நாடு கேர். தமிழ்நாடுக்குன்னா தமிழ்நாடு கேர். சிஎம் கேர். இது என்ன மாதம்? மே மாதம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அது வரைக்கும் நம்ம பொறுத்து பார்ப்போம். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் புயல், மழை, வெள்ளம் எல்லாம் வரப்போகிறது. அப்போ அந்த நிதியை வாங்கினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக. அப்போ ஏதாவது ஒரு குஜா புயல், வானா புயல், அப்படி ஏதாவது ஒன்று. அதுக்கு நீங்களா பேர் வைக்காதீங்க. அதுக்கு ஆளு நீங்கள் எப்பவுமே நீங்கள் உரிமை எடுத்துக்காதீங்க. எங்கள் அண்ணங்க தமிழ்நாடு முதலமைச்சர். உங்க அண்ணன் எங்க அண்ணன்லாம் கதையே கிடையாது. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு தம்பிகளான்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு. நம்ம மரியாதை தான் சொல்லணும். போன 2021 நான் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு வாக்களித்த மக்கள் மட்டுமல்ல, வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் நான் வந்து முதல்வராக இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் உண்மை. ஆமாம், அப்படிதான் இப்போ இவரும் என்ன சொல்லியிருக்காரு. எனக்கு வாக்களித்த மக்கள் மட்டும் இல்லை, வாக்களிக்காத மக்களுக்கும் நான் செய்வேன்னு அர்த்தம். அப்படின்னா நானும் பேசலாம்ல. இந்திய குடிமகனா